ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 2026 அண்ட் 2027க்கான ஆர்டிக்கான அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்ன, ஸோ என்ன ஏஜ் லிமிட் இருக்கும், அடுத்தது ரெக்யூர்டு டாக்குமெண்ட் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து எப்போல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக அந்த ஏஜ் லிமிட்டும் ஸோ நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டினா என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ ரைட் டு எஜுகேஷன், அதாவது உங்களுடைய குழந்தைங்களுக்கு தனியார் பள்ளியில், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம். ஃப்ரீயாக அப்படின்றத விட அதாவது பாதி அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 30,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் 20,000 வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இருக்கிற மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போது இதுக்கான அட்மிஷன் டேட்டுக்கான இந்த வருஷத்துக்கான எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போது வந்து லாஸ்ட் டேட்டு, ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2026, அதாவது ஃபஸ்ட் வீக்கில் வந்து தொடங்குவாங்க. அதுவே எண்டு டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஏப்ரல் டு மே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய குழந்தைக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது லாஸ்ட் டேட் வந்து அதேமாரி மெயில் இருக்கும். அதுக்கப்புறமா லாட்ரி டேட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது குலுக்கல் முறை அப்படின்வாங்க. ஸோ மே அண்ட் ஜூனில் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபைனலாக ஜூனில் உங்களுடைய குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்டி அட்மிஷனுக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்கேஜியாக இருக்குது, அதாவது உங்களுடைய குழந்தை வந்து 5 வயசுக்கு எல்கேஜி நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா 1லேருந்து, அதாவது 1/8/2021 31/7/2022 உங்களுடைய குழந்தைங்க வந்து பிறந்திருக்கணும். ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அட்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டுக்கு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னவே இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்கணும். இல்லை எனக்கு அதுக்கப்புறமா தான் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போன வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. ஸோ அந்த ஃபண்ட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாதனால கொஞ்சம் லேட்டாக அந்த ஆர்டி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா 1/6/2019 31/5/2021 பிறந்த குழந்தைங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஒரு ஸ்கூலில் எல்கேஜியிலேருந்து தொடங்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அட்மிஷன் போட முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட முடியாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய குழந்தைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஆர்டியில் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்கேஜி இருக்குது அப்படின்னா எல்கேஜி தான் சேர்க்க முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கலாமா அப்படின்னா கிடையாது. ஒன்று எல்கேஜி, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது 2 மட்டும்தான் இதுக்கு சேர்க்கறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்படின்றதையும் நான் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா ஏஜை வெரிஃபை பண்ணுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது ஆதார் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களது அல்லது பேரண்ட் அல்லது கார்டியன் அவங்களதாக கூட இருக்கலாம். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதில் எதனா ஒன்று, இதில் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் 2 இதில் எதனா ஒன்று. ஸோ வீக்கர் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செக்ஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் 2 எதனா ஒன்று இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலை சுற்றி 1 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இதில் இருந்தது அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதிலே இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸில் இருந்து உங்களுடைய அட்ரஸ் 1 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ கிலோமீட்டர்ஸ் தான் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கார்டியன் இருக்காங்க அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கார்டியனாக போட்டு அவங்களுடைய ப்ரூஃபை வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவிலே அதாவது வர வீடியோஸில் உங்களுக்கு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனல்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது ஆர்டி அட்மிஷனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிக்க தகுதியான குழந்தைகள், அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப், இந்த 2 செக்ஷன்ஸ் தான் இருக்கும். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஸோ அதுதான் இதில் 2ல் எதனா ஒரு கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் இன்கம் அல்லது கம்யூனிட்டி, 2மே இருக்கணும்னு கிடையாது, 2ல் எதனா ஒன்று இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் ஆர்பன் சைல்டு, அனாதை குழந்தைகள், HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைகள், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் இவங்களுக்கெல்லாம் இந்த கேட்டகரி வரும். ஸோ அதாவது அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற இன்கமாக இருக்கணும். அதாவது 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இதில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிலிட்டி வராது. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வீக்கர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிசி, ஸோ இந்த கேட்டகரிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள பள்ளி பகுதியில் வசிக்கும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் மாதத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பாருங்கள். உங்களோட குழந்தைங்க இந்த ஏஜ்லேருந்து 1-8 நம்ம சொன்ன அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.